நடுநிலைனா ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் தீ வைக்கிறான். அந்த தீ வைக்கிறவனை நான் பிடிக்கவும் போக மாட்டேன், எங்க வீட்டில் தண்ணி ஊற்றி அணைக்கவும் மாட்டேன். நான் நடுநிலையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது நடுநிலை கிடையாது. அந்த தீ வைக்கலாம், அது என்னத்துக்காக தீ வைக்கிறானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணதாக தான் இருக்குமே தவிர இந்த எரியிற வீட்டுக்கு அவனுக்கு வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகாது. அப்போ அது நடுநிலை ஆகாது. நம்ம இந்த தேர்தலில் யார் கூட நிற்கணும், எதுக்கு நிற்கணுங்கிறத வந்துக்கிட்டு நம்ம விரிவாக அலசி ஆராயலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஏப்ரல் 19, 2024 நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளை ஆள போகிறது யார் அப்படிங்கிற முடிவு பண்ணுறதுக்காக முதல் கட்ட தேர்தல் அதை நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. சரி, இந்த தேர்தலில் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், யாரை நம்ம சப்போர்ட் பண்ணணும், அது எதுக்கு, ஏன் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எப்போவுமே சொல்கிறது எஸ்ஏ தமிழ் நடுநிலை செய்தி வந்துட்டு ஒரு நடுநிலையான செய்தி. அப்போ இந்த நடுநிலை என்ன, அப்போ நம்ம யாரையுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்ன? உண்மையிலே அது கிடையாது. இதுக்கு வந்துட்டு ஒரு உதாரணமாக நான் பார்க்குறது வந்துக்கிட்டு அரண்சையில் ஆசிஃப் அவர்கள் வந்துக்கிட்டு பேசின ஒரு கருத்து எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஆழமாக. அதாவது ஒரு வீட்டை ஒருத்தன் வந்துட்டு எரிக்கிறான், அவனோட எண்ணம் என்னன்னா அந்த வீட்டை அழிக்கணும் அப்படிங்கிறது. அவன் எரிச்சிட்டு அவன் போயிட்டான். நான் நடுநிலைவாதியாக இருந்துட்டு நான் அந்த எரிச்சவனை போய் பிடிக்கவும் மாட்டேன், அவனை நான் காட்டியும் கொடுக்க மாட்டேன், எரியிற வீட்டில் நான் தண்ணி ஊற்றி அணைக்கவும் மாட்டேன், அது என்னவோ நடந்துட்டு போகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்துக்கிட்டு நடுநிலை கிடையாது. அது அந்த எரிக்கவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ண. நீங்கள் நம்ம வந்து தண்ணி ஊற்றி அணைக்கலைன்னா அது எரிஞ்சு போயிட்டுன்னா அது வந்து அந்த தீ வைக்கவனோட எண்ணம் நிறைவேறி விடும். அப்போ அதுக்கு தான் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கோமே தவிர இந்த பாதிக்கப்பட்டவங்க நம்ம சப்போர்ட்டிவாக இல்லை. அப்போ எப்படி அது நடுநிலையாகும் அப்படின்னாக்கா உண்மை 100% உண்மை. அதனால தான் நம்ம வந்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு தரப்பை சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் நாளைக்கு அவங்க தவறு செய்தாலும் நிச்சயமாக அதை நம்ம தட்டி கேட்போம். அதுதான் நடுநிலை. இன்றைய நிலைமையில நம்ம வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது யாரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் நம்ம வந்து இந்தியா மினிஸ்டர் நம்ம சப்போர்ட் பண்ணோம். நம்ம தமிழ் சேனல் அப்படிங்கிறத நம்ம தமிழை தாண்டி போகாது, இருந்தாலும் வந்துட்டு நம்ம சொல்றதை நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ ஏன் இந்தியா கூட்டணியை வந்துக்கிட்டு ஆதரிக்கணும் அப்படிங்கிறத விட ஏன் பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்க்கணும். இந்த பிஜேபி நம்ம ஏன் எதிர்க்கணும் அப்படின்னா மானியம் சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த மானியம் வந்து பிச்சைக்காரத்தனம், மானியம் வந்துட்டு யாருக்குமே வந்துக்கிட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இதனால யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுது? பெட்ரோலுக்காக மானியம் பார்லிமெண்ட்ல வச்சு ஆனால் மக்களுக்கு வர மாட்டேங்குது. அந்த ஃபண்ட் எங்கே போகுது யாருக்குமே தெரியல. பெட்ரோலோட ரேட்டு பன்மடங்கு உயர்ந்தது. அதுக்கு வந்துக்கிட்டு சன் டிவியில் வந்துக்கிட்டு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது இவன் நினைச்சிட்டு இருக்கான் ஒரு பெட்ரோல் 20 ரூபா 30 ரூபா கூடிட்டு, இதனால என்ன பெட்ரோல் 20 ரூபா 30 ரூபா கூடினது அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு மட்டுமே கூடலை. லிட்டர் பெட்ரோல் அடிக்க நான் பைக்கை வந்துட்டு நான் இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கேன்னா 30 ரூபா கூட்டி கொடுக்குறதோடு முடியலை. உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா வந்துக்கிட்டு ஆட்டோவில் போகிறாங்கன்னா அதில் 10 ரூபா சார்ஜ் கொடுக்குது. உங்கள் அம்மா கடையில் போய் அரிசி வாங்குறாங்கன்னா அதில் 5 ரூபா சார்ஜ் கொடுக்குது. நம்ம காய்கறி கடை போய் வாங்குறாங்கன்னா அதில் 5 ரூபா சார்ஜ் கொடுக்குது. இப்படி நம்ம கூட்டி பார்த்தோன்னா அன்றாட தேவையில் நம்மளோட பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 50-100% கூடும். அதை யாருமே கண்டுக்கல. அதால் யாருமே இந்த பிஜேபிக்காரன் வந்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அவன் வெறும் இந்த இதில் தான் அது வந்துக்கிட்டு எண்ணெய் கம்பெனிக்கு வந்துக்கிட்டு அது எண்ணெய் கம்பெனிக்கு நீ நினைக்கானா நிறுத்தி வச்சிருக்க, நீ நினைக்கானா குறைக்க. எண்ணெய் கம்பெனி $20-30 போன சமயம் மட்டும் நீ என்ன 20 ரூபாய்க்கு 10 ரூபா பெட்ரோல் கொடுத்தீங்க? இல்லை அப்போ வரிய ஃபுல்லாக கொடுத்தீங்க, இன்னைக்கு வரிய ஃபுல்லாக குறையும். இவன் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோடனே இவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா ஜிஎஸ்டி வந்துட்டான்னா எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னா இன்னைக்கு எல்லா ரேட்டுமே கூடிட்டு எண்ணெய் சமையல் எண்ணெய் எவ்வளோ கூடிட்டுங்கிறது ஒவ்வொரு வீட்டில் இல்லத்தரசுகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கேஸோட மானியத்தை பின்னிட்டீங்க. 450 ரூபாய்க்கு இருந்த கேஸை இன்னைக்கு 1050-1100 ரூபாய்க்கு கொடுத்து எடுக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. வேற தோல் கூட பார்க்கலாம், அடுப்பில் வந்துக்கிட்டு விறகு வைக்கிறதுக்கு சிலிண்டர் தூக்கி பக்கத்தில் வச்சிருக்கான், வைக்க ஒரு ஸ்டாண்டா. அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டு இருக்கு அரசு. நீ யாரையுமே கண்டுக்க மாட்டேங்க, நீ மக்களை கண்டுக்க மாட்டேங்க, நீ அதானிக்கு அம்பானிக்கு மட்டுமே சேர்த்து கொடுத்துட்டு இருக்க. இது 10 குறைக்கு இப்போ சொல்ற நீ இந்த தடவை நீ ஓட்ட போல அது
வருஷமா நீ செய்யாதது இனி அடுத்த 5 வருஷம் செய்வான்னு சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லி நம்பி ஓட்டு போடணும்னா நாம எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கணும். சிந்திச்சு பாருங்க மக்களை, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கணும். நம்ம தேடப்பயலாகிட்டு இருக்கணும். இதுல பாதிக்கப்பட்டது ஒவ்வொரு ஹிந்துவும் பாதிக்கப்பட்டிருக்கா, இஸ்லாமியன கிறிஸ்டியனை மட்டும் பாதிக்கப்படல. அப்ப நீ என்ன நம்ம இதுக்கு பிடிச்சிட்டு இருக்க? நான் ஹிந்துக்கா வாழ்றேன் ஹிந்துக்கு மட்டும் பெட்ரோலுக்கு சப்சிடியில் கொடுத்துட்டு இருக்க? இல்ல ஹிந்துக்கு கேஸுக்கு சப்சிடி கொடுத்துட்டு இருக்கியா? சரியனே இவன் விளம்பரம் எஃபிலும் வந்துக்கிட்டு யூடியூப்லும் பார்த்தான்னா தாங்க முடியல. என்னமோ கேஸ் சிலிண்டர் வந்துட்டு இவங்க கேஸ் இணைப்பு ஈஸியாக கொடுக்கலாம்ப்பா. ஈஸியாக ஒரு கொஞ்சம் கேஸ் இணைப்பு கொடுக்கலாம், ஒரு கேபிள் கனெக்ஷன் இணைப்பு கொடுக்கலாம், ஒரு டெலிஃபோன் இது இணைப்பு கொடுக்கலாம். நான் மாதம் ரீசார்ஜ் பண்ணமாட்டா, மாதம் நீ வந்துக்கிட்டு அதை ரீஃபில் பண்ணமாட்டா, அதுக்குள்ளே திட்டுங்க. அது நான் ஓசியாவை கொடுக்க. ஆனால் விளம்பரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கோடி மக்களுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு கேஸ் இணைப்பு கொடுத்துட்டு அதெல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு அடுப்புக்கு விறகு வைக்கிறத ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கானே தவிர அதை வச்சு ஒரு பிரயோஜனமே இல்லை. அரிசிக்கு நீ ஜிஎஸ்டி போட்டிருக்கிய, கோதுமைக்கு ஏன் ஜிஎஸ்டி போடல? வடக்கு இருக்கிறவன் கோதுமை திங்கிறான், அவன் அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அது ரேட்டு கம்மியாக இருக்கும். தெற்கு இருக்கிறவன் அரிசி திங்கிறான், ஏன்னா தெற்கு இருக்க உனக்கு ஓட்டு போடலங்க இருக்காது. அதுக்கப்புறம் என்னத்துக்கு பிடிக்கிறக்க ஓட்டு கேட்க வர்ற? நீ ஏன் நிற்காத பிஜேபி? அதை தான் நான் சொல்கிறேன். நீ ஏன் நிற்கிற? சரி நீ பிஜேபிக்கு வேண்டாப்பா, நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபிக்கு. நான் பிஜேபி ஓட்டுப்பில்ல, நான் வந்துக்கிட்டு எடப்பாடி கொடுக்குறேன். எடப்பாடி பிடிக்கிட்டா மட்டும் என்ன நடக்க போகுது? அவன் அதை விட பெரிய சார். இவனுக்கு இப்போ அடுத்ததில் வந்துக்கிட்டு ஒரு 10-20 சீட்டு குறைவாக இருக்குது அப்படின்னா, இல்லை 50 சீட்டை குறைவாக இருக்குன்னா இவன் அங்கே கொண்டு போய் கொடுத்துருவான். அடுத்த ஒரு 30 பேர்த்தை வந்துக்கிட்டு இவன் விலைக்கு வாங்கிடுவான். இவன் வந்து ஆட்சி அமைச்சிருவான் பிஜேபி. அப்போ நீ எடப்பாடிக்கு ஓட்டு போடுறோம், பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம் ஒன்று. நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், எடப்பாடி வந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் அவன் சீட்டு எடுக்கிறதுக்காகவும் அவனோட ஓட் ஷேரை வந்து காமிக்கிறதுக்காகவும் மட்டுமே தனியாக நிற்கானே தவிர மக்கள் நலனுக்காக எடப்பாடி நிற்கலை. எடப்பாடி நிற்கிறது எடப்பாடியின் சொந்த நலனுக்காக, அவன் கையில் இருக்க காசை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் எடப்பாடி நிற்கான் தவிர ரெட்டடைக்கு ஓட்டு போடுறதும் இது வந்துக்கிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம், தாமரைக்கு ஓட்டு போடுறோம், இந்த ரெண்டும் ஒன்று தான். அதில் எந்த விட சந்தேகமே வேண்டாம். அப்போ நம்ம நிற்க வேண்டிய யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம நிற்க வேண்டியது இந்திய கூட்டணியான காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரி முஸ்லீம் லீഗ്, இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்கிற இந்த கூட்டணி ஆதரித்து ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுங்க. ஒரு ஓட்டு நீ விடாதீங்க. ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுக்கு உரிமை, ஓட்டு போடுறது உங்களுக்கு கடமை. ஒவ்வொருத்தரும் அது செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒரு இந்தியனா பிறந்தா உன்னோட இந்தியனோட முதல் கடமையை நீ ஓட்டு போட்டு உன்னோட பிரதிநிதித்துவத்தை வந்துக்கிட்டு நீ யூஸ் பண்ணணும், அதை உபயோகப்படுத்து, அதை வச்சு நீ செய்யணும். இந்த ஃப்ராடுத்தனமா பண்ணுறது, பிச்சைக்காரத்தனமா பேசுறது, மக்களை கண்டுக்காமல் இருக்கிறது. வெள்ளம் வந்துச்சு, ஒரு மண்ணாங்கட்டி கொடுக்கல. குஜராத்துக்கு வெள்ளம் வந்த ஓடி கொண்டு போய் கொடுக்க, அப்போ உனக்கு ஒரு சட்டத்தை சொல்கிற. இங்கே வந்தானே ஒரு சட்டம் சொல்கிறேன். மதுரை விமான நிலையத்தை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்கணும்னு அதுக்கு ஒரு சட்டத்தை சொல்கிற. அங்கே அம்பானிக்கு கல்யாணத்துக்காக ஒரு சாதாரண ஏர்போர்ட், தூத்துக்குடி ஏர்போர்ட் மாதிரி உள்ள ஒரு ஏர்போர்ட்டை வந்து இன்னும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு நீ ஏற்றி கொடுத்துருக்க டெம்பரரியா. எத்தனை நீ அரசியல் பண்ணிட்டு இருக்க? நீ யாருக்காக அரசியல் பண்ற? நீ யாருக்காக ஆட்சி பண்ற? மக்களுக்காக என்னைக்கு நீ ஆட்சி பண்ணிருக்க? இந்த 10 வருஷத்துல மக்களுக்காக நீ என்ன ஆட்சி பண்ணி செஞ்சிருக்க? என்னத்தை கிழிச்சு கொடுத்துருக்க? வெக்கமான இல்லாமல் உட்காந்துட்டு இதையும் தூக்கி பிடிச்சி சங்கீட்டுகளுக்கு வந்துக்கிட்டு பண்ற அலப்பற எஸ்பிலையும் யூடியூப்லையும் முடியல சாமி. சத்தியமாக சொல்கிறேன், சங்கியில் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். நீ எல்லாம் வந்துக்கிட்டு தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் நீ படித்து வளர்ந்தவனா? நீ இன்னைக்கு உன் படிப்பும் நீ உங்களுக்குள்ள எதுவும் இந்த அகங்காரமும் இன்னைக்கு நீ செஞ்சுட்டு இருக்க. இந்த எஃபியில் உட்காந்துக்கிட்டு ஃபேக் ஐடியில் உட்காந்துக்கிட்டு நீ உட்காந்து ஒவ்வொன்றும் பண்ணுற அட்டூழியம்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே உனக்கு கிழித்தது யாரை வச்சுன்னு சொல்லிட்டான்னா தந்தை பெரியாரை வச்சுங்கிறத நீ மறந்துடாத. அவர் அன்னைக்கு இறங்கி அன்னைக்கு அந்த போராட்டம் நடத்தி இன்னைக்கு செய்யலைன்னா நீங்களாம் படிச்சிருக்கேன். நீயும் நானும் படிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் அவனை தெரிஞ்சிருக்க தெரியாது. என்னமோ பேசிட்டு போகிறோம், கத்திட்டு போகிறோம், அவ்வளோதான். இந்த மொபைலை இன்னைக்கு இவ்வளோத்துக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோனும் விற்றுருக்காது. இங்கே உட்காந்து இன்டர்நெட்டும் எவனும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். இது எல்லாமே யாரால் நடக்குதுன்னா பெரியாரால் நடக்குது. அன்னைக்கு போட்ட பெரியாரும் காமராஜரும் போட்ட விதை நடத்தாண்டா இன்னைக்கு நீ வந்துட்டு நீ அவனே வச்சு பேசிட்டு இருக்க. அவன் போட்ட திட்டத்தில் அவன்கிட்ட வாங்கி தின்னுட்டு நீ அவனே பொழுத்து நீ பேசிட்டு இருக்க. அதை நீ நன்றி உள்ளவனா நன்றி கட்டவனா நீயே பார்த்துக்கோங்க. மக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க. அதனால் உங்கள் பொன்னான ஓட்டை தயவு செய்து இந்த வாழ்க்கை இந்தியா கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்த எல்லா கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுக்கும் உள்ள அதாவது சின்னத்தில்
இங்கே ஓட்டு போட்டு அவங்கள அமோகமாக வெற்றி பெற வச்சு இந்த தடவையும் தமிழகம் இந்திய மக்களின் நலனுக்காக இந்திய கூட்டணியோடு இருக்கிறோம். பிஜேபியை இந்த தமிழக மண்ணில் வேறு ஊன்ற விட மாட்டோங்கிற ஒரு சபதத்தோட எல்லாரும் வாக்களியுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுகிறது உங்கள் எஸ்கே.